ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா எறா தொக்கு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல வானலை அடுப்பில் வச்சுக்கணும். கேஸில் வச்சுக்கிட்டு ஒரு 5 கரண்டி எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாதான் அடி பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுடணும். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 6-7 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போடணும். எவ்வளோ நம்மளுக்கு தொக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னா உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளி ஃபுல்லாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். போட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் போடணும். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் மாற்றினோம். சிம்மை விட கொஞ்சம் ஹையாக, அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு நான் இப்போ ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எறா எடுத்திருக்கேன். இந்த 3/4 கிலோ எறாவை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். இது இப்போ எறாவை நம்ம போட்டுடலாம். இதில் எறா போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடணும். அப்போ தான் அதனோட இதுலாம் நல்லா தண்ணிலாம் ஊறி இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லாயிருக்கும். எறா நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். அடிக்கடி தொலைவி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். எறா குதிக்கும் போது எவ்வளோ வாசனையாக இருக்குது தெரியுமா? அந்த எறாவோட வாசனை செம்மையாக இருக்குது. இப்போ எறா தொக்குக்கு உப்பு சேர்க்க போகிறோம். ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் மட்டும்தான் சேர்க்கலாம். ஏன்னா இன்னும் வதங்கி இன்னும் எறா தொக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக நல்லா அழகாக வரும். நல்லா இப்போ திறந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சுண்டி கொஞ்சம் அதை நான் எப்படி சொல்கிறது, இன்னும் நல்லா தொக்கு மாதிரி இன்னும் நல்லா அழகாக வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும். எறா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பூண்டு இந்த மாதிரி ரசத்துக்கு தட்டுற மாதிரி தட்டி இந்த மாதிரி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். அந்த பூண்டோட ஃபுல்லாக இதுவும் இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுவையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எறா தொக்கு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடவும் சேர்ந்து தொட்டு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.